வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். தினமும் அரசியல் சார்ந்த பல களங்களை நோக்கி நாம் பயணித்து கொண்டு இருக்கின்றோம். அதே வேளையில் உலக அரசியல் சார்ந்த சில தேடல்களையும் நாம் எடுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது. எனவேதான் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த போர் சார்ந்த பல விடயங்களை நான் தேடி எடுத்து தினமும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். காரணம், உலகம் ஒரு பெரிய சிக்கலை சந்திப்பதற்கு இந்த போர் களமாக அமைந்து விடுமா என்கின்ற அச்சம் பரவலாக எல்லோரிடமும் இருக்கிறது. அதற்கு காரணம், எரிபொருள் இல்லாத ஒரு சூழல் வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டால் உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். அப்படி ஒரு நிலைமை ஏற்படுகின்ற பொழுது ஒட்டுமொத்த உலகமே ஒரு பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி நகரக்கூடிய களங்களாக அவைகள் அமைந்துவிடும். இதை காரணமாக வைத்துத்தான் தினமும் நாம் எடுத்து வைக்கக்கூடிய இந்த காணொளிகளில் அமெரிக்கா ஈரான் போரை மையப்படுத்தி பல விடயங்களை நான் தேடி எடுத்து உங்களுக்கு தினமும் வைத்து கொண்டிருந்தேன். முக்கிய பல ஊடகங்கள் எடுத்து வைக்க தவறிய பல விடயங்களை கூட நான் தேடி எடுத்து இப்பொழுது ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே என்ன பேச்சுவார்த்தைகள் சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற களங்களை எல்லாம் எடுத்து வைத்து உங்களோடு நான் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருந்தேன். அதற்கு பெரிய ஆதரவு கிடைத்ததா என்பதை விட ஒரு உலக அரசியல் சார்ந்த ஒரு களத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் அந்த பயணம் நீடித்து கொண்டிருந்தது. இன்று பார்ப்பீர்கள் என்றால் இன்று உலகமே ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு செயல்பாடுகள் இன்று அரங்கேறி இருக்கிறது என்றுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. நேற்று அமெரிக்காவை பொறுத்தமட்டில் அமெரிக்கா ஈரானை மையப்படுத்திய ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தது. அதற்கு முன்பு ஈரான் ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தது. ஈரான் அமெரிக்காவின் போர் விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக செய்திகள் பரவின. அது ஈரான் சார்பில் தான் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை அமெரிக்கா அதற்கான ஒரு பதிலை சொல்லி இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் ஈரான் தெளிவுபடுத்தி இருக்கின்றது, அமெரிக்காவின் ஒரு விமானத்தை நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம். எங்களுடைய நாட்டுக்குள் அத்துமீறி பிற நாட்டை சார்ந்த விமானம் ஒன்று போர் விமானம் நுழைகின்ற பொழுது நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது என்ற அடிப்படையில் அந்த தாக்குதலை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் என்று ஈரான் குறிப்பிட்டது. இந்த தாக்குதல் நடைபெற்ற பொழுதே ஒரு அச்சம் எல்லோர் மனதிலுமே ஏற்பட்டன. காரணம், கண்டிப்பாக இது வேறொரு கோணத்தில் தான் செல்லும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அதே வேளையில் அமெரிக்கா தாக்கியிருந்த செய்திகள் வெளிவந்தன. அமெரிக்கா எதனை மையப்படுத்திய தாக்குதலை நடத்தியது என்றால், ஹர்மோஸ் நீரிணை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறிய படகுகள் மூலம் ஈரான் நடத்தி கொண்டிருந்த தாக்குதலை முறியடிப்பதற்கான ஒரு களமாக அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருந்தது. அதில் பல இந்த சிறிய படகுகள் தகர்க்கப்பட்டதாக அமெரிக்காவின் ஊடகங்கள் வெளியிட்டிருந்தன. அந்த செய்தியை நியூயார்க் டைம்ஸ் போன்ற ஆங்கில பத்திரிகைகள் இந்த செய்திக்கு முதன்மை கொடுத்து அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருந்ததை பார்க்க முடிந்தது. அப்படி என்றால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பது ஊர்ஜிதம் ஆகிறது. அதே வேளையில் ட்ரம்ப் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த பல வார்த்தைகளை பலர் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய களங்களும் நீடித்தன. ட்ரம்பை பொறுத்த மட்டும் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மையப்படுத்தி ட்ரம்ப் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருந்தார். கூடிய விரைவில் நாங்கள் ஈரானோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாவற்றையும் முடித்து விடுவோம் என்கின்ற செய்திகளை ட்ரம்ப் அவர் எடுத்து வைத்து கொண்டிருந்தால், ஒருவேளை ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துகள் உண்மையாக இருக்குமா என்கின்ற எண்ணம் பலரிடம் எழும்பிக் கொண்டே இருந்தன. ஆனால் தற்பொழுது இந்த போர் நிறுத்தம், அமைதி, இரு நாடுகளும் உடன்பாடுகள் எட்டிவிட்டன என்கின்ற செய்திகள் அனைத்துமே ஒரு திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு பொய் செய்திகளாகத்தான் இருந்திருக்கிறது என்பதைத்தான் பார்க்க முடிகின்றது. 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு 2 முறையும் அது தோல்வியை தழுவியிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை ஏன் தோல்வியை தழுவியது என்பதை மையப்படுத்தி மிக தெளிவாக நான் பல காணொளிகள் எடுத்து வைத்திருக்கிறேன். எனவே அதிலே பல விடயங்களை நான் பேசியிருக்கின்றேன். இப்பொழுது உலக நாடுகள் ஏன் பதட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது? அமெரிக்காவும் ஈரானுக்கும் இடையே என்ன முட்டல் மோதல்கள் ஆரம்பித்தன என்கின்ற ஒரு கேள்விதான் எழும்பி இருக்கின்றன. நேற்றை பொறுத்தமட்டில் அமெரிக்கா தன்னுடைய சினத்தை தீர்ப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். காரணம், ஈரான் தங்களுடைய நாட்டின் விமானத்தை, போர் விமானத்தை வீழ்த்தி விட்டது என்பது வல்லரசு நாடான அமெரிக்காவிற்கு அது ஒரு அவமானமாகத்தான் பார்க்கப்படுகிறது.
எனவே நேற்று நாம் அதை கணித்திருந்தோம், கண்டிப்பாக அமெரிக்கா தாக்குதலை நடத்தும் என்று. நேற்று இரவு அமெரிக்கா தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறது என்ற செய்தி வருகின்றன. அதாவது ஈரானில் இருந்து தாக்குதலுக்காக தயாராகி வெளியே வந்த அந்த 3 ஆளில்லாமல் பறக்கும் 4 ஆளில்லாமல் பறக்கும் விமானங்களை அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியிருக்கிறது என்ற செய்தி வருகின்றன. அதே வேளையில் இந்த விமானங்கள் எங்கிருந்து பறக்க வைக்கப்படுகிறது என்பதை அமெரிக்கா கணிக்கின்றது. அதன் அடிப்படையில் பந்தர் அப்பாஸ் என்கின்ற இடத்தில் இருந்துதான் ஈரான் இந்த விமானங்களை இயக்கி அழிப்பதற்கான களத்தை எடுத்து கொண்டிருக்கிறது என்ற தகவல் கிடைக்கப்படுகின்ற அந்த அடிப்படையில் அமெரிக்கா அந்த பகுதியின் மீது தாக்குதலை நடத்துகிறது. அப்படி தாக்குதலை நடத்திய பொழுது 5வதாக தாக்குவதற்கு தயாராக இருந்த ஆளில்லாத விமானம் ஒன்றை தாக்கி அழித்திருக்கிறது அமெரிக்கா. அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய களமாக அமெரிக்காவின் தாக்குதல் இருந்தது என்ற செய்திகள் வருகின்றன. தங்களுடைய நாட்டுக்குள் வந்து அமெரிக்கா தாக்கி இருக்கிறது என்பது நாங்கள் கைகட்டி வேடிக்கை பார்க்க முடியுமா என்ற கேள்வியை ஈரான் எடுத்து வைத்திருக்கிறது. அதே வேளையில் இன்னொரு செய்தியும் எடுத்து வைக்கப்படுகின்றன. வளைகுடா நாடுகளுக்கு அமெரிக்காவின் சார்பில் ஆபிரகாம் ஒப்பந்தத்திற்கு நீங்கள் கையெழுத்திட வேண்டும் என்ற நிர்பந்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் ஒருபுறம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா தளத்தின் மீது தாக்குதலை நடத்துவதற்கு ஈரான் தயாராகி தாக்குதலை நடத்தி இருக்கிறது என்ற செய்தி வருகின்றன. குவைத் இதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய களங்களும் இப்பொழுது அரங்கேறி இருக்கின்றன. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு கண்டிப்பாக எங்களிடம் இருந்து பதில் தாக்குதல் இருக்கும். அந்த தாக்குதல் அமெரிக்கா இதுவரை நினைக்காத ஒரு தாக்குதலாக இருக்கும் என்று ஈரான் இப்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. அப்படி என்றால் இது ஏறக்குறைய போர் என்கின்ற நிலைப்பாட்டை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்றுதான் இந்த விடயங்களை உன்னிப்பாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார்கள். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஈரான் தன் நாட்டின் மீது அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலை மிக லெகுவாக கடந்து செல்லாது என்ற செய்திகள் தான் வருகின்றன. ஈரானில் ஒரு முக்கியமான நகரங்களுக்கெல்லாம் அவசர அறிவிப்புகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவின் தளங்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்துவதற்கு வேகம் கட்ட தொடங்கிவிட்டது என்பதுதான் இப்பொழுது உள்ள சூழலாக இருக்கின்றது. அப்படி என்றால் போர் என்கின்ற களம் உருவாவதற்கான ஒரு சூழலை அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் உருவாக்கிவிட்டது என்பதுதான் நிஜமாக இருக்கின்றன. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.